தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் சிவசொந்தங்களே. கார்த்திகை மாதம் தீபங்கள் ஏற்றுவதால் கிடைக்கும் பலன்களை பற்றி காண்போம். கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் ஏராளமான பலன்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். இதனால் தெய்வ சக்தி அதிகரிப்பதுடன் அந்த மகாலட்சுமியே நம் வீட்டிற்குள் எழுந்தருள்வாள் என்பது ஐதீகம். வெள்ளி, தங்கம், பஞ்சலோகம் என எந்த விளக்கையும் ஏற்றலாம். ஆனாலும் மண்ணில் செய்யப்பட்ட அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது கூடுதல் மகிமையாகும். கார்த்திகை மாதத்தில் அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது செல்வ வளம் பெருகும். ஏனெனில் இதன் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டுபாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் அல்லது எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதேபோல் தீபத்தில் மகாலட்சுமி, சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி என முப்பெரும் தேவியர் உறைந்துள்ளனர். தீபம் ஏற்றும் போது சூரிய உதயத்திற்கு முன்பாகவே ஏற்றிவிட வேண்டும். குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வேளையில் காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் விளக்கேற்றுவதால் புண்ணியம் சேரும். மாலை வேளைகளில் 6 மணிக்கு வீட்டின் வாசலில் 2 அகல் விளக்குகளை ஏற்றுவதால் குடும்பத்திற்கு புண்ணியம் கிடைக்கும். முன்வினை பாவங்களும் நீங்கும். திருமண தடைகளும் விலகிவிடும். கார்த்திகை மாதங்களில் தீபங்களின் எண்ணிக்கையையும் கணக்கில் கொள்ள வேண்டும். முக்கியமாக கோலமிடப்பட்ட வாசலில் 5 அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டும். திண்ணையில் 4 அகல் விளக்குகளும், மாடங்களில் 2 அகல் விளக்குகளும், நிலைப்படியில் 2 அகல் விளக்குகளும், நடையில் 2, முற்றத்தில் 4 அகல் விளக்குகளும் ஏற்ற வேண்டும். தினமும் விளக்கேற்ற முடியாவிட்டாலும் துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி ஆகிய இந்த 3 தினங்களிலாவது கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். விளக்கேற்றும் போது ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் என்பார்கள். 2 முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும். 3 முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் ஏற்றினால் பசு, பூமி, செல்வம் சேரும். சர்வ பீடை நிவர்த்தியாகும். 5 முகம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் பெருகும். அதேபோல் விளக்குகளின் திசையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் உள்ள துன்பங்கள், இன்னல்கள் நீங்க கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றலாம். கடன் தொல்லை தீர வேண்டுமானால் மேற்கு திசையிலும், திருமண தடை நீங்க வேண்டுமானால் வடக்கு திசையிலும் விளக்கேற்றலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது. திருக்கார்த்திகை தினமன்று வீட்டு முற்றத்தில் 4, சமையலறையில் 1, நடையில் 2, பின்கட்டில் 4, திண்ணையில் 4, மாடக்குழியில் 2, நிலைப்படியில் 2, சாமி படத்துக்கு கீழே 2, வெளியே யமதீபம் 1, கோலமிடும் இடத்தில் 5 என மொத்தம் 27 விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும். இந்த 27 விளக்குகள் என்பது நட்சத்திரங்களை குறிப்பதாகும். கார்த்திகை மாதத்தின் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சிவசொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.